God bless you. Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Stick with us. Today we'll be speaking about a very important subject. Many have faked it through the years. Now it has been faking a lot. Today we'll destroy that. We'll speak the truth. The truth shall set you free. Stick with us. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:20 முதல் 28. Acts chapter 16, 20 to 28. அப்போஸ்தலர் 16:20 முதல் 28 வாசிக்க கேட்போம். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். Hallelujah. Read me the 28th verse again. 28 மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். But Paul called with a loud voice saying, do yourself no harm, for we are all here. இன்றைய செய்தியின் தலைப்பு பக்தி, டிவோஷன். பக்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்தி, டிவோஷன். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதனை சரியாக பயன்படுத்தி உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம், ஷலோம், ஷலோம். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது மனசு நிறைஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். அப்படிப்பட்ட செய்தி இந்த செய்தி. அல்லேலூயா. மனசை மிகவும் நிரப்புகின்ற ஒரு சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட். ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் இட் கம்ப்ளீட்லி. இன்னைக்கு என்ன அப்படின்னா, தேவையில்லாத காரியங்கள் மனிதனுக்குள் இருக்கதான் செய்கின்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் ஃபால் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரின்னு வேதம் சொல்லியிருக்கு. எல்லோரும் தவறு செய்து ஒரு படி கீழே இறங்கி தான் இருக்கும். ஆனால் அதனை மேற்கொள்வதற்கு இந்த சப்ஜெக்ட் மிகவும் அவசியம். ஆமென். இந்த தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் முற்றிலும் உடைத்தெறிந்து உண்மையான பக்தி என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பக்தன் பற்றி பேசணும். உண்மையான பக்தன் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்னன்னா, ஒரு பக்தன் என்ன செய்ய வேண்டும், உண்மையான பக்தனா தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்னு பேசணும். பக்தின்றது எந்த இடத்துல எவ்வாறு காட்ட வேண்டும்னு பேச போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவையில்லாத கமெண்ட்ஸ், நிறைய தேவையில்லாத ஒப்பீனியன்ஸ் அந்த சப்ஜெக்ட் மேலே வந்து பக்தின்றது இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அதை உடைச்செறிஞ்சு உண்மையான பக்தி என்னன்றதை நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. இந்த கதை நம்ம வாசித்த கதை நல்லாவே தெரியும். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி, இந்த எல்லாமே நம்ம மனப்பாடமாக தெரியும். ஜெயிலில் போட்டாங்க, இது பண்ணாங்க. ஸோ ஐ கிவ் அ ஷார்ட் ப்ரீஃப் ஆன் இட். பவுலும் சீலாவும் ஊழியம் செய்ய போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு அம்மாவை ஏவி விட்டவங்கள இவங்க தேவனுடைய நாமத்தினால் நிர்மூலம் பண்ணோன்னே அதை பிஸ்னஸாக நடத்திக்கிட்டு இருந்த பிஸ்னஸ் ஓனருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து சொல்கிறதுக்கு வேறு எந்த ரீசனும் இல்லைன்றதுனால இவன் நம்ம மக்களெல்லாம் வேறு வழியில் நடத்துகிறானுங்கன்னு மக்களை தூண்டி விட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு இவங்க 2 பேரையும் அடி வெளுத்துட்டாங்க. பப்ளிக்கில் வெளுத்து இவங்களை மஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சி அடித்த அடியும் பத்தாம ஜெயிலில் இன்னர் சேம்பர்னு இருக்குது. ஆமென். வெறுமனையான ஜெயில் கிடையாது, ஜெயிலே ஜெயிலுக்குள்ளே பாதுகாப்பான இடத்துல போட்டு இவங்க 2 பேரையும் கட்டி போடுங்க, இவங்க எல்லாரும் மனசையும் மாத்துறானுங்க, இவனுங்க உலகத்தை எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி
கட்டி போட்டு அடி உரிச்சிட்டாங்க. வித் ராடுன்னு இருக்கு இங்கிலீஷில். தேவர் பீட்டன் வித் ராடுன்னு இருக்கு. ராடு தெரியுமில்ல, ஸ்டீல் ராடு, அதை வச்சு அடி வெளுத்திருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ போதகர் மிக அழகாக அதை டீசைஃபர் பண்ணி அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த காலத்தில் என்ன வெப்பன்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பற்றி பேசும்போது அவர் சொன்னார், 2 காலையும் அகட்ட வச்சு அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க 2 பேரையும் கொண்டு போய் உள்ளே தூக்கி வீசியிருக்காங்க. அதாவது வாயை திறந்து பேசவே முடியாத நிலையில் கொண்டு போய் உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அடி, பயங்கரமான அடி. இப்போ லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அடிச்சிருக்காங்க 2 பேரையும், பவுலையும் சீலாவையும். 2 பேரையும் அடித்து போட்டு ஒரு அரௌண்ட் மிட் நைட்டுன்னு இருக்கு. டீட்டெயில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பைபிளில். ஒரு சின்ன டீட்டெயில் மொத்த அற்புதத்தையும் மாற்றி போட்டுரும். அதனால தான் நான் கவனிக்கணும்னு சொல்லுவேன். மிட் நைட் அப்போது 2 பேரும் எந்திரிச்சு பாட்டு பாடுறாங்கங்க. தேவர் சிங்கிங் ஹிம்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, வசனம் 28 நம்ம நோட்டீஸ் பண்ணணும். 26, 27, 28 வாசிங்க பார்ப்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவுகள் திறந்துருச்சு. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நல்ல கவனிங்க, கதவெல்லாம் திறந்துருச்சு. அடைச்சு வச்சிருந்த ஜெயில் கதவெல்லாம் திறந்துருச்சு. காலில் உள்ள விலங்கு எல்லாமே அவுந்துருச்சு. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஓகே. பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். ஜெயில் கதவு திறந்துருச்சு, கால் கட்டு விலகிருச்சு. இதை பார்த்த ஜெயிலர் என்ன பண்றாப்ல, ரஜினிகாந்த் கிடையாது, இங்க உள்ள ஜெயிலர், நீங்க போயிடாதீங்க, தலைவர் நிரந்தரம். இங்க ஜெயிலர் போச்சு, எல்லாரும் ரிலீஸ், நாளை காலையில் நம்மளை கொண்டுருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளை கொண்டுருவோம் அப்படின்னு கத்தியை உருவி குத்த போகும்போது பவுல் அங்கிருந்து சத்தமிட்டு, ஐயா நீர் ஒன்றும் செய்து விடாதீர், நாங்க இங்கே தான் இருக்கோம், எங்கேயும் ஓடலை. எனக்கு என்ன ரொம்ப கோபமான விஷயம்னா, ஆண்டவர் ஒரு பூகம்பத்தை உருவாக்கி கதவை திறந்து கால் கட்ட அவுத்து விட்டா ஓடாம உட்காந்து ஐயா நான் இங்கே தான் இருக்கேன்னா இது தேவையில்லாத செயலா இல்லையாங்க? செயலா இல்லையா? இதே மாதிரி ஒரு செயல் இன்னொரு ஒரு டிசைபிளுக்கு நடந்தது. ஆனால் அவர் தப்பிச்சு வந்துட்டார். தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 12 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 12 8 முதல் 12 வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 8 to 12 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. இங்க தப்பிச்சது யார் தெரியுமா? பேதுரு. இப்போ 12ஆம் வசனத்துல தப்பிக்கிற பேதுருவை பத்தி சீஷர்கள் எல்லாருக்கும் நியூஸ் போயிருக்குமா இல்லையா? ஏன்னா அவர் தப்பிச்சு நேரா ஜெபித்து கொண்டிருக்கிற இடத்துக்கு தான் போறாரு. போய் கதவை தட்டி நான் பேதுரு வந்திருக்கேன், தேவன் என்னை விடுவிச்சிட்டாரு நியூஸை சொல்லிட்டார். இப்போ இந்த நியூஸ் சீஷர்களுக்குள்ள பரவி இருக்குமா இல்லையா? ஒரு விசுவாசம் ஊந்துதலுக்காக சொல்லியிருப்பாங்களா இல்ல? யோ பேதுரு அடைச்சானுங்க, ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமில்ல, ஜெயில திறந்து விட்டாரியா, நைட்டோட நைட்டா தப்பிச்சு வந்துட்டார் நம்ம ஆளு. போயிருக்குமா இல்லையா அந்த விஷயம்? அப்போ பவுலுக்கும் போயிருக்கோம். இங்கே கதவும் திறந்தாச்சு, கால் கட்டையும் அவுத்தாச்சு. ஓடி இருக்கணுமா இல்லையா? ஓடி இருக்கணும். தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் போது அங்க உட்காந்துட்டு பெருமையா பாட்டு பாடக்கூடாது. பாடுவேன் ஓடணும். எந்திரிச்சோமா குடு நீ இருந்த இடம் தெரியும், ட்ரேஸ் இல்லாம ஓடி போயிடணும். ஏன்னா திஸ் இஸ் a good opportunity. செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏங்க இது வேற யாராவது திறந்து விட்டு இயற்கை சம்பவம்னா பரவாயில்ல, இதை தேவன் தான் செய்யறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இஃப் யூ டு நாட் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் வேஸ்டட். செஞ்சிருக்கணும், இந்த இடத்துல ஓடி இருக்கணுங்க. தேவ் டன் அ வெரி பிக் மிஸ்டேக். நீங்க கொஞ்சம் பாருங்களேன், மிட் நைட்ல அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் பாட்டு பாடி ஆண்டவருக்கு ஜெபம் பண்றாங்க. நம்மலாம் இன்னைக்கு எத்தனை வருஷமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? விடுதலைக்காக ஜெபம் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க. ஆமாவா இல்லையா? they were praying. எல்லாரும் சொல்லுவாங்க அவர்கள் உறக்கமிட்டு விடுதலைக்காக ஜெபித்தார்கள், தேவன் அவர்களை விடுவித்தார்.
அவ்வாறே செய்திருந்தால் எழுந்து ஓடி இருக்கணுமா இல்லையா? அப்போ இங்க சப்ஜெக்ட் என்ன வருதுன்னா, அவங்க 2 பேரும் விடுதலைக்காக ஜெபம் பண்ணவில்லை. hence it is proven. சொல்ல வருது புரியுதா? ஏங்க விடுதலைக்காக ஜெபம் பண்றாங்க, கதவு திறந்து விடுதலைக்கு ஆண்டவர் வழி காமிச்சுன்னா செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஓடி இருக்கணுமா இல்லையா? ஓடாம அங்கேயே உட்காந்துருந்து காவலனை நீ எதுவும் செஞ்சிடாதப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்றாங்கன்னா அப்போ அவங்க விடுதலைக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. ஆமாவா இல்லையா? ஓகே, இதுல 2 வார்த்தை இருக்கு. they prayed and sang hymns இருக்கு. now prayer, தேவன் சொல்லி கொடுத்த பிரேயர் என்ன? எங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக அந்த ஜெபத்தை சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, வருவதாக. ஓகே, அடுத்து மன்னாவை தந்தருளும். ஓகே, ராஜ்யம், இன்று பூசை முடிந்தது. இந்த ஒரே ஒரு ஜெபம் தான் இயேசுநாதர் சொல்லி கொடுத்தார். ஆமாவா இல்லையா? எங்கேயாவது இயேசுநாதர் ஜெபிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய பிரசித்தி பெற்ற நாமம் வளருவதாக, ஷாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, இப்படிலாம் ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இருக்கா? சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல. முதல்ல ஒருத்தர் துணிஞ்சு கேட்கிறார், ஐயா ஜெபம் பண்ண தெரியல, எப்படி ஜெபம் பண்ணுவதுன்னொன்னே ஃபர்ஸ்ட் பிரேயர் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறார் இயேசுநாதர். அந்த ஜெபம் தான் இப்போ ஃபேமஸ், எல்லா இடத்துலையும் நம்ம சொல்றோம். நன்றியின் ஜெபம் அது பேர். எல்லாம் பாருங்க, எல்லாம் பெற்றுக்கொண்டதா சொல்லி நன்றி சொல்லிட்டே வருவார் ஆண்டவர். இப்போ அதுக்கப்புறம் இயேசுநாதர் ஜெபத்தை பத்தி பேசும் போதெல்லாம் என்ன சொல்லியிருக்கார்? நீ ஜெபம் பண்ணும் பொழுது அரை கதவை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி அனைத்தையும் பெற்றுக்கொண்டதை போல் நினைத்து ஜெபம் பண்ணு, அவ்வாறே நீ பெற்றுக்கொள்வாய். ஆமாவா இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் பவுல் எழுதுனதையும் பாருங்க. பிரேயர்ன்ற இடம் வந்தாலே தேங்க்ஸ் கிவிங்ன்ற வார்த்தை கூடயே சேர்ந்து வரும், ட்வின் பிரதர் மாதிரி. அதாவது ஜெபம் பண்ணும் பொழுது உங்க பெட்டிஷனை நன்றியோடு ஏறெடுக்க வேண்டும் இருக்கா இல்லையா? விண்ணப்பத்தை நன்றியோடு ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்க வேண்டும் இருக்கா இல்லையாங்க? இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே எங்களை காப்பாத்தருளும், வாங்கின அடிக்கு பலம் தாரும். நம்மளாம் சொல்லுவாங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை சத்தம், கால்களை மான்கால்களாக்கி, பார்த்தா இப்படி பெண்குயின் மாதிரி வரும், அதுக்கு மான்கால்களாக்கி ஜெபம் பண்ணி அப்படியா ஜெபம் பண்ணியிருப்பாங்க? இங்க ஜெபம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெபம் என்னன்னா நன்றியோடு ஏறெடுக்கின்ற ஜெபம். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க நன்றியோடு? சரி அதை விடுங்க, பாட்டு பாடினாங்கன்னு இருக்கு, HYMNS இருக்கு, ஹிம்ஸ் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? துதிப்பாடல்னு இருக்கு. துதிப்பாடல்னா என்ன? ஆண்டவரை துதிச்சு அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் அப்படி பெருமையா பாடுறது தாங்க துதிப்பாடல். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ராஜாக்கள் வரும்போது துதி பாடுவாங்க தெரியுமா? ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாட்ட நடக்குது இல்லை? இது பேர் தான் துதி. இவங்க 2 பேரும் மிட் நைட்டில் அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட உள்ள போட்ட நேரத்தில் நன்றியின் ஜெபமும் துதி பாடலும் பாடுறாங்க. எதுக்கு? ஜெயிலில் கொண்டு வந்து போட்டதுக்கா? ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு, நல்ல அடி கொடுத்தாருப்பா, நல்ல உத கொடுத்தாருப்பான்னு நன்றி சொல்லி பாடுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு, அவர்கள் நல்ல விண்ணப்பத்தோடு 25வது வசனத்தை நீங்க வாசிங்க நினைச்சேக்கா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி துதித்து பாடினார். எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? இங்கே கதற வேண்டும், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அது எதுவும் செய்யாம நன்றி சொல்லி துதிப்பாடல் பாடினார்களாம். யார் பாடுவா சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம பாடுவோமா? செய்ய மாட்டோம். ஆண்டவரே ரட்சித்தருளும், எப்படியாவது என் மானம் போயிடக்கூடாது, காப்பாத்தும்னு ஜெபம் பண்ணுவோம். இவங்க 2 பேர் ஜெபம் பண்ணி துதிப்பாடல் வேற பாடியிருக்காங்க, பிரைஸ் சாங் வேற. யார் செய்வா இதை? உடனே சப்ஜெக்ட்ல அப்படியே இதை மட்டும் படிச்சுட்டு நிறைய பேர் இன்னைக்கு பேசுறது என்னன்னா, இருவரும் விசுவாசமாக ஜெபித்தார்கள், தேவன் அவர் விசுவாசத்தை கேட்டு அவர்களை விடுதலை செய்தார் அப்படின்னு நம்மளும் உடனே ஓன்னு கைத்தட்டி வீட்டுக்கு போய் பவுலும் சீலாவும் இப்போ பிரச்சனையில நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா, பவுலும் சீலாவும் பிரச்சனையில மாட்டினாங்க, அவங்க அப்பையும் விசுவாசத்தை விடலை, ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் விடுதலை செஞ்சிட்டார். இப்போ நம்மளும் பிரச்சனையில விசுவாசம் விடாம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் விடுச்சுருவார். அது நடக்காது.
அது தவறு. ஏனென்றால் இந்த இடத்துல தெரியப்பட்டது விசுவாசம் கிடையாது. அவங்க விசுவாசமா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும்னு ஜோம் பண்ணியிருந்தா கதவை திறந்த போது எந்திரிச்சு ஓடி இருக்கணும். செய்யலை, அப்போ எங்களை விடுவீங்கன்னு அவங்க ஜோம் பண்ணலை. நன்றி சொல்லி பாட்டு பாடினதுக்கான காரணமும் இந்த இடத்துல வெளிப்பட்டது என்ன தெரியுமா? விசுவாசம் கிடையாது. இந்த இடத்துல வெளிப்பட்டது பக்தி, டிவோஷன். எப்படி பாஸ்டர் அடிச்சு சொல்றீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணியிருந்தா நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தரார். காவலர்கள் வருவதற்கு முன்பாகவே அனைத்தையும் திறந்து விடுகின்றார், கால்கட்டையும் உடைத்தெறிகின்றார். ஓடி இருக்கணும், ஆனா செய்யல. செய்யாம தான் லெஷர்லியா உட்காந்துட்டு நான் எங்கேயும் போலப்பா இங்கே தான் இருக்கேன்னா அவர் விடுதலைக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனா அந்த சூழலையும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக தான் பக்தியை வெளிப்படுத்தினார். பவுலும் சீலாவும் அங்க வெளிப்படுத்தினது விசுவாசம் கிடையாதுங்க, பக்தி, டிவோஷன். என்ன பாட்டு பாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் ஒரு ஜெயிலில் இருக்கோன்னா என்ன பாட்டு பாடுவோம்? பாட்டு வரும் நமக்கு. நான் வேணா ஒரே ஒரு பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடுவோம்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், நாளை காலையில் வந்து விடுவேன். பாடுவோமா இல்லையா? இல்லை இன்னொரு பாட்டு பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நேரம் வந்துருச்சான், ஜெயிலுக்குள்ளே வந்தாச்சுல்ல நேரம். நம்மெல்லாம் இந்த பாட்டு பாடுவோம். இவங்க 2 பேர் துதிப்பாடல் பாடியிருக்காங்க. அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்பிற்கு இணையே கிடையாதுன்னு எங்கே உட்காந்து பாடுறாங்களாம்? அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட பாட்டு கூட பாட முடியாத சூழல்ல நன்றி ஜெபம் பண்ணி பாட்டு பாடுறாங்க. என்ன பாடிப்பாங்க? எதுக்காக இந்த நன்றி பாடல்லாம் பாடணும் சொல்லுங்க? அதுவும் ஜெயிலில். இது என்ன, ஒரு பெரிய அற்புதம் நடந்தால் நன்றி பாடல் பாடலாம். இந்த இடத்துல பாடுறதுக்கான காரணம், இந்த இடத்துல அவங்க பாடினதுக்கான காரணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பிரச்சனையிலையும் எனக்கு இந்த உயிரை தந்திருக்கிறீரே, கோடி நன்றிகள் உமக்கு. இந்த சூழல்லையும் எனக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ஸை கொடுத்துருக்கீங்களே, உமக்கு கொடான கோடி நன்றி. இந்த சூழலை நீர் பயன்படுத்தி இதையும் ஒரு சாட்சியா மாத்த போறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இது அனைத்தும் பக்தியின் கீழ் வரும். இப்போ பக்தினா என்ன? லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் டிவோஷன். இதை மனசுல வச்சுக்கோங்க இந்த சம்பவத்தை. பக்தி என்றால் என்ன? a full commitment, a love. நம்மளையும் கடந்து ஒரு அன்பு, நம்மளுடைய எஃபர்ட்ஸையும் கடந்து ஒரு அன்பு, கமிட்மெண்ட். நான் கமிட்டடியா அந்த வேலையில், அதை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஃபுல்லி கமிட்டட், அன்வேவரிங், கிவிங். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பு செலுத்துவோம் இல்லையா, அது பேர் தான் வந்து டிவோஷன். நம்மளுடைய நேரத்தை அதிகம் கொடுப்போம் இல்லையா, அது பேர் டிவோஷன். இப்போ டிவோஷன்ல இன்னொரு ஒரு அருமையான சப்ஜெக்ட், அப்படியே முழுமையாக ஒப்பு கொடுக்குறதுன்னு வாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழுமையாக கையில் கொடுத்துடுறது, அது பேர் டிவோஷன். இன்னைக்கு அது ஃபேக் ஆயிருச்சு. ஹலோ, இன்னைக்கு டிவோஷன்ன்றது, பக்தின்றது என்னவாயிருச்சு? பொய்யாயிருச்சு. பொய்யான பக்தி கடைபிடிக்கிறாங்க. என்னென்னு சொல்லணுமா? நான் சொல்றேன். இன்னைக்கு ஐ எம் சீயிங் யங்ஸ்டர்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பாருங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் கூடி ஸ்மால் கேதரிங், ப்ரைஸ் ஃபார் காட். ஐ சீன் ஜெர்லின் ஒரு 10 பேர் 11 பேர் சேர்ந்து இங்கிலீஷில் தே சிங் குட் சாங்ஸ், இங்கிலீஷ் சாங்ஸ், ஹில் சாங் யுனைடெட், கார்னர் ஸ்டோன், மைக்கேல் டபிள்யூ ஸ்மித் சாங்ஸ், டான் மாயின், ஜான் கெனலி. ஐ சீன் ஆல் திஸ். அவங்க வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து, இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படியே மன நிறைவாக அப்படி they are singing songs, praise be to God, holy holy are you Lord God almighty, worthy is the lamb. They all sing and they call it as devotion. To my dear youngsters, this is not devotion. next சபையிலுமே கவனிங்களேன், சபைக்கு வருவதோ, சபையில் நல்ல பாட்டு பாடுவதோ, சபையில் ஒரு 5 நிமிடம் அப்படியே மன நிம்மதியா இருப்பதோ பக்தி கிடையாது. அது எப்பவுமே பக்தி கிடையாது. எனக்கு ஒரு சூழல் அமைஞ்சது, எங்க குடும்பத்தோட, எங்க பெரியப்பா பெரியம்மாவோட வேளாங்கண்ணி போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் போனதே கிடையாது. அந்த சூழலை பயன்படுத்தி அவ்வாறு அந்த ஒரு அதிசயத்தை போய் பார்ப்பதற்கு நான் சென்றேன். பக்தினா பக்தி வழிந்து ஓடுகின்றது அங்க. அவ்வாறு ஒரு பக்தி, நம்மெல்லாம் பக்தியே கிடையாது பாஸ்டர், நமக்கெல்லாம் பக்தியே இல்லை பாஸ்டர்.
அங்க பாருங்க, நீங்க ஆசையா வளர்த்த முடிய பறி கொடுத்துட்டு போறாங்க பக்தியா. தாலி செயினா கழட்டி போட்டு போறாங்க பக்தி. வா क्या बात है, பக்தி. அளவுக்கு ஒரு மெழுகுத்திரியை கொண்டு போறாங்க. அடேங்கப்பா, பக்தினா பக்தி அப்படி ஒரு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. நாங்க போய் சேர்ந்தது காலையில் ஒரு 10 மணி. அப்படியே அங்கேயே சுற்றி பார்த்துட்டு வரும்போது 12:30 மணிக்கு பார்க்குறேன், ஒரு 1 கிலோமீட்டருக்கு மண் போட்டிருக்கு, மண் ஸ்தலம் முட்டி போட்டு வராங்க. பக்தி அப்படி ஒரு. நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு 6 மணி சர்ச்சுக்கே 7 மணிக்கு வரோம். ஸ்தோத்திரம் பஸ். சௌக்கியமா? லேட்டாக ஆட்டோக்காரனை கேளுங்க பஸ். அங்கே போய் பாருங்க பக்தினா என்னன்னு. அப்படி ஒரு பக்தி. கரெக்டாக நாங்கள் போன நேரம் மலையாளம் சர்வீஸ் நடந்துகிட்டு இருந்தேன். இயேசுடைய நாமனே பிதாவும் பரிசுத்தாவையும் இவ்வாறேன்னு சூப்பராக பண்ணிட்டு இருந்தார் ஃபாதர். நான் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தேன். மிக பிரமாதமாக இருந்தது. பக்தினா பக்தி அப்படி ஒரு பக்தி. ஒரு இடத்துல ஒரு கவுண்டர் இருக்கு பாஸ்டர். அங்கே போய் உடல் உறுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறாங்க. அப்படி ஒரு பக்தி. நீங்களாம் செய்வீங்களா? செய்வீங்களான்னு சொல்லுங்க. நைட்டு படுக்கும் போது எல்லா உடல் உறுப்பும் சரியாக வேலை செய்யணும் ஆண்டவரேன்னு படுத்துறோம் டப்புன்னு. என்னைக்காவது ஒரு உடல் உறுப்பு சரியாக வேலை செய்யணும்னு ஜோம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? போகிற வரைக்கும் போட்டோம், வேலை செய்யலைன்னா தூக்கி போட்டு போவோம். அவங்கெல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஜோம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும். நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா? கால் வலினா கால் வாங்கி போடுறாங்க, கை வலினா கை வாங்கி போடுறாங்க. மூளையில் பிரச்சனைனா மூளைக்கும் ஒரு வலி இருக்குங்க. பக்தினா பக்தி அப்படி ஒரு பக்தி. ஆனா இது பக்தி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது பக்தி கிடையாது. இது மூடத்தனம். ஒரு தமிழ் படத்துல ஒருத்தர் மொட்டை போட்டு வந்துருவாப்ல. அப்போ ஹீரோ கேட்பாப்ல, என்ன என் முடிய காணும் அப்படின்னோடனே, இறைவனுக்கு கொடுத்துட்டேன். ஏன்டா உயிரை கொடுத்த தேவனுக்கு உன் முடியாடா கொடுப்பேன்னு கேட்பார். ரொம்ப சர்க்கியாசமாக குத்துவார். என்ன மேன் நடக்குது அப்படி தான் கேட்பார். அதாவது எனக்கு நியாயமாக ஒரு பதில் சொல்லுங்க. முடி கொடுத்தா தேவன் ஏதாவது செய்வார்னு எங்கேயாவது இருக்கா? பக்தியை நிரூபிப்பதற்கு உங்கள் அலங்காரத்தை ஒழித்துவிட்டு அலங்கோலமாய் செல்வதே பக்தி என்று எங்கேயாவது இருக்கா? நீங்க அப்படி உண்மையான பக்தன் நான் அப்படின்னா பைபிள்ல கொடுத்துருக்கிறத நான் சொல்றேன், அதை நீங்க செய்றீங்களா? ஒரு கண் நிச்சயா பார்த்துச்சுன்னா அந்த கண்ணை பிடுங்கி எரின்னு போட்டிருக்கேன், அதை செய்வோமா? இன்னைக்கு நான் ரெடி பண்றேன். நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய ஸ்தலம் ரெடி பண்றேன், பலிபீட ஸ்தலம், பலி கொடுக்கின்ற ஸ்தலம்னு. உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத உறுப்பு இருந்தா அங்க ஒரு கத்தியும் பெருசா வைக்கிறேன், எடுத்து ஒரே வெட்டா வெட்டி கையை தூக்கி போட்டு போங்க பாப்போம். இன்னைக்கு உங்க பக்தி அப்படின்னு நிறைவேற்றி காட்டுங்க பாப்போம். யாராவது இன்னைக்கு செய்வோமா? நம்மளால எது செய்ய முடியுமோ, நமக்கு எது எதுவா இருக்கோ அதை செய்து விட்டு அதை பக்தின்னு ஒரு பட்டம் கூத்துனீங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கை திரும்ப வளராதுங்க, அதை கொடுத்துருக்கு பாருங்க. கண்ணு வராது, அதை கொடுங்க. காது ஒரு விரல் கொடுங்க, கொடுங்க பாப்போம். இன்னைக்கு இட் will never happen. சரி, இப்போ அந்த மக்கள் விடுங்க, அறியாமையில செய்யறாங்க, ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாங்க. ஓகே, நம்மளை பத்தி கொஞ்சம் பேசுவோம். சபைக்கு வார வாரம் சரியா வந்து டைத் ஒழுங்கா கொடுத்து பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் அப்போ அப்படியே எல்லாத்தையும் மறந்து நின்றுட்டு செய்தியும் கேட்டுட்டு பாஸ்டரையும் விஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறது பக்தின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் அ வெரி ஹியூஜ் மிஸ்டேக். அது பக்தி கிடையாது. பக்தி சபையில தேவன் பார்க்க மாட்டார், தனிமையில் தேவன் பார்ப்பார். மார்க்கெட் பக்தியை தேவன் சபையில பார்க்க மாட்டார், உங்க தனிமையில தான் பார்ப்பார். எப்படின்னு நான் சொல்லவா? பக்தின்றது இந்த வெளியில செய்யற காரியங்கள் நினைக்கிறோம்ல, அது பக்தி கிடையாது. எவ்வளவு பிரச்சனையிலையும் தேவனை தூஷிக்காம இதையும் அனுமதித்தது அவர்தான், அவரை நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த சூழலுக்கு நன்றி சொல்றீங்க பாருங்க, அது பக்தி. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட அந்த பக்தி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ஆட்டோ 5 நிமிஷம் லேட்டாக வர்றதுக்கே 500 முறுமுறுப்பு பண்ணிடுறோம் நம்ம. ஆமாவா இல்லையா? ரோஸ்ட்னா ரோஸ்ட், கீ ரோஸ்டா போட்டு ஆண்டவருக்கு அனுப்பிடுறோம்.
உங்க சபைக்கு தானே போறேன், அது கூட ஆட்டோ அனுப்ப முடியாதா? உம்முடைய வேலையா தானே போறேன். பக்தி கொஞ்சம் யோசிங்க. இங்க எத்தனை பேருக்கு கடுமையான சூழல் இருக்கு வாழ்க்கையில? காட் பிளஸ். கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம கை உயர்த்தின சிட்னி அண்ணனுக்கு எல்லா சூழலும் முடிந்து தேவன் உயர்ந்த இடத்துல வைக்கட்டும். காட் பிளஸ். கடினமான சூழல் இருக்கா? இந்த கடினமான சூழல்ல எத்தனை பேர் பாட்டு பாடியிருக்கீங்க? எதை குறித்தும் நீ கலங்கிடவே வேண்டாம், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அன்னைக்கு எத்தனை பேர் பால் கொல்கட்டை செஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் கேசரி கிண்டிருக்கீங்க? கேசரி ஆனால் கேசரி. எத்தனை பேர் பழம்பொரி செஞ்சு சாப்பிட்டீங்க? சரி, பழம்பொரியெல்லாம் விடுங்க. எத்தனை பேர் நல்ல சாம்பாரும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வச்சு சாப்பிட்டீங்க? ஒரு இன்னல் வந்துடக்கூடாது இன்னைக்கு. இதில் நம்மலாம் ஊழியம் செய்கிறோன்னு வேற ஒரு பேச்சு. நல்ல ஒரு ஹாலில் உட்காந்து கரெக்டாக ஆட்டோவில் வந்து இறங்கி ஒரு 4 பாட்டு பாடிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஊழியம் செய்கின்றோம். அப்படியா? நீங்கள் ஊழியம் செய்யணுமா? நான் பாலைவனத்தில் டென்ட்டு போடுறேன், அங்கேயே தங்குங்க, சாப்பாடுக்கு பொருள் தர மாட்டேன், விளையிறதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஊழியம் செஞ்சு பாருங்க. ஊழியம்னா என்னன்னு அப்போ தெரியும். நல்ல சொகுசா கார்ல வந்து இறங்கிட்டு தேவன் நம்மளை ரட்சிப்பார், தேவன் நம்மளை ரட்சிப்பார் ஸ்டேஜில் ஆடுறது பக்தி கிடையாது. If you want to speak real devotion, put it into front. Let's speak real devotion. Put all your experience in front. Let's see what kind of devotion you have. சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அவ்வாறு ஊழியம் செய்திருக்கோம்? சொல்லுங்க. எதை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செஞ்சுட்டு பக்தி, நாங்கள் பக்தியா இருக்கோம், பக்தியா இருக்கோம், பக்தியா இருக்கோம். தேவன் எதை உண்மைக்குமே செய்யணுன்றாலும் அதை செய்ய மாட்டான். அது நமக்கு வசதியா இல்லை. அப்புறம் எப்படிங்க அதை பக்தின்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க. இன்னைக்கு கை வச்சு உண்மையை உணர்ந்து உண்மையை சபையில் உட்காந்து சொல்லுங்க. நாளைக்கு அத்தனை பில்லு கட்டணும், ஒரு பைசா காசு இல்லை, அந்நேரம் நான் தேவனை நோக்கி பாட்டு பாடினேன் பாஸ்டர்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசமா நன்றி சொல்லி பாட்டு பாடினேன்னு. There is none. இன்னைக்கு இதை பைபிள் வாசிக்கிறீங்கல்ல, கையில் இருக்கா பைபிள்? இதில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் நல்ல வேலையில் இருக்கும் போதோ நல்ல பதவியில் இருக்கும் போதோ அப்படியே சபைக்கு வந்து ஜெபித்ததுனால அவங்க பேர் பட்டியலில் இல்லை. கஷ்டமான சூழல்லையும் தேவனை விட்டு கொடுக்காம தேவன் மேல் அன்பு செலுத்தினதுனால இன்னைக்கு அவங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க. ஆமென். இன்னைக்கு பைபிள் உள்ள ஒவ்வொரு ஸ்டோரியும் பக்தி. எடுத்துக்கோங்க, ஆபிரகாம்ல இருந்து எடுங்க. தம் சொந்த மகன் எந்த வயசுலங்க பிறந்தாப்புல? 100 வயசுல அந்த மகனை பலி கொடுன்ட்டார் ஆண்டவர். ஏதாவது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாராங்க? முறுமுறுத்தாரா? நம்மளா இருந்தா கேட்டிருப்போமா இல்லையா? நான் கேட்டேன் அந்த பையனை, நீரே கொடுப்பீரான், நீரே எடுத்துக்கொள்வீரான், எவ்விதத்தில் நோயும் கேட்டிருப்போமா இல்லையா? முறுமுறுக்கவில்லை, அவிசுவாசமாக பேசவில்லை, கோபம் கொள்ளவில்லை. நேராக போய் இந்த மகனை படுக்க வச்சார். மகன் கேள்வி கேட்ட போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான்னு சொல்லிட்டு கையை ஓங்கிட்டாரா இல்லையா? ஆண்டவர் சொல்லலைன்னா குத்திருப்பாரா மாட்டாரா? செஞ்சிருப்பார். ஏன்னா அவர் அந்த சூழலையும் தேவன் தான் ஏற்படுத்தினார். அவருக்கு அனைத்தும் தெரியும். இதற்கும் ஒரு காரணம் உண்டுன்னு தேவன் மேல உள்ள பக்தியினால துணிஞ்சு அந்த காரியத்தை செஞ்சார். யோசேப்பு 13 வருஷம் ஜெயிலில் இருந்தார். எங்கேயாவது முறுமுறுத்தார் நீங்க பார்த்துருக்கீங்களா? முறுமுறுத்தார், கோபம் கொண்டார், எரிச்சல் அடைந்தார்? கிடையாது. மறுதளித்தார் இருக்கா? கிடையாது. யோசுவா செஞ்சிருக்காரா? மோசே செஞ்சிருக்காரா? தாவீது செஞ்சிருக்காரா? நல்ல பதவிக்கு வந்து அரசனான பிறகு பொண்டாட்டியும் எல்லா இதையும் திருடிட்டு போயிட்டானுங்க நைட்டோட நைட்டா. அதை படிச்சிருக்கீங்களா? அப்பையும் தேவன் மேல் பக்தி குறையாம இதையும் அனுபவித்தது நீர். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்னே தேவன் நைட்டோட நைட்டா நீ போய் படையெடுத்து அவனை காலி பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவார். படிச்சிருக்கீங்களா இதெல்லாம்? எலிஷா எங்கேயாவது மனம் உடைஞ்சாரா? இயேசுநாதரில தான் மனம் உடைஞ்சாரா? கெத்செமனே தோட்டத்தில் ஒரு நிமிஷம் மனுஷ ரூபம் வெளிப்படும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு மனுஷ ரூபம் மாம்சம் பேசும்போது டக்குன்னு பக்தி அங்க தடுத்து, ஆனால் கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னவோ அதுவே நிறைவேறட்டும். பக்தி. சாவ போறோன்னு தெரிஞ்சே பிதாவானவர் பேரை பிரசித்திப்படுத்தினவர் இயேசுநாதர். அல்லேலூயா.
இயேசுநாதர் சாக போகிறது கெத்செமனே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தெரியுமா, இல்லை ரொம்ப நாளாகவே தெரியுமாங்க? எத்தனை நாளாகவே தெரியும்? ஊழியம் ஆரம்பித்த நாள்லேருந்து தெரியும். 3 தடவை தான் சீஷர்கள்ட்ட சொல்லிட்டாரு, தான் சாக தான் போகிறேன், ஆனாலும் உயிர் தழுவேன். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த உயிர்த்தெழுதல் சம்பவம் எத்தனை தடவை நடந்திருக்கு பைபிளில்? ஒருத்தர் செத்து தானாகவே உயிர் தெழுந்திருக்காரு, எத்தனை தடவை நடந்திருக்கு? கிடையாது. அதுக்கு கேரண்டியும் கிடையாது. ஆண்டவர் உயிரோட எழுப்ப மாட்டாருன்னு தெரியாது. ஆனாலும் இதை அனுமதித்தது தேவன். கீழ்ப்படிய வேண்டியது என்னுடைய கடமைன்னு கீழ்ப்படிஞ்சாரா இல்லையாங்க? நேற்று தான் பாஸ்டர் நான் அந்த வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணோம். கீழ்ப்படிந்ததினால் உலகத்தில் உள்ள அனைத்து பேரை காட்டிலும் அவரின் பேர் உயர்த்தப்பட்டது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பக்தி கொஞ்சம் யோசிக்க. காலங்காத்தால எந்திரிச்சு டிவியில் ஆன் பண்ணி விட்டு பக்தருடன் பாடுவேன்னு பாட்டு போட்டு விட்டா அது பக்தி கிடையாது. காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் அப்படின்னு ஒரு வசனம் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணால் அது பக்தி கிடையாது. 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்னைக்கு எப்படி இருக்கு சிஸ்டர் விசாரிச்சா அது பக்தி கிடையாது. பாஸ்டர்ஸ் வீட்டுக்கு வந்து என்ன நடந்தது சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணா பக்தி கிடையாது. இது எதுவும் பக்தி கிடையாது. நீங்கள் தனிமையில் உங்கள் விசுவாசத்தை எவ்வாறு கடைபிடிக்கிறீர்கள் என்பதுதான் பக்தி. If you really want to show some devotion, show it in personal. தனிமையில் இருக்கும் போது இச்சையான சிந்தைகள் வந்திருக்கா இல்லையாங்க? வந்திருக்குன்றவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதனை மேற்கொண்டு தேவன் மேல் உள்ள பரிசுத்தத்தின் மேல் கவனம் செலுத்துவது பக்தி. 4 பேர் அவதூறா பேசின சமயம் அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைக்காம தனக்குள் விசுவாசத்தை கொண்டு தேவன் இதையும் தேவன் தான் அனுமதித்தார், நிச்சயம் என் தலையை உயர்த்துவார்ன்றது பக்தி. இன்னைக்கு அவ்வாறு செய்ததுனால தான் இன்னைக்கு இவங்க எல்லாம் பைபிள்ல இருக்காங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் விசுவாசமா ஒரு 4 வார்த்தை பேசிட்டா தேவன் தூக்கிட்டு போயிடுவார். நோ, he will test you in your personal life, not publicly. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தோடனே ஏசுநாதர் அப்படி டிக்கு போட்டு இவாலுவேஷன் போட்டுருவார். கிராஜுவேட்டட் மோஸ்ட் என்ன சொல்ல ஹை டிஸ்டிங்ஷனில் பாஸ்ன்னு போட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வந்த உடனே ஒருத்தருக்கும் போட மாட்டார். எந்த சர்ச் வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் எந்த உலகத்தில் உள்ள பெஸ்ட் சர்ச்சுக்கு கூட போங்க, போனாலும் ஆண்டவர் போட மாட்டார், ஸ்டார் குத்த மாட்டார். ஆனால் உங்கள் பர்சனல் லைஃப்பில் அவருடைய வார்த்தை உங்களை சோதிக்கும். யோசேப்பை பற்றி போடும் போது அங்கே போட்டிருக்கு த வேர்ட் ஆஃப் த லார்ட் டெஸ்டட் ஹிம்னு இருக்கு. தேவனுடைய வார்த்தை யோசேப்பை சோதித்ததுன்னு இருக்கு. அப்போ நிச்சயம் உங்க பர்சனல் லைஃப்ல தான் சோதிப்பார். ஒரு பிரச்சனையை கொடுத்து நைட்டு 3 மணிக்கு நீங்க அழுவும் போது உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தேவன் பார்ப்பார். சர்ச்சில் வந்து நீங்கள் எப்படி பாட்டு பாடுறீங்க, சர்ச்சில் எவ்வளோ அடக்க உடக்கமாக இருக்கீங்க, சர்ச்சுக்கு எவ்வளோ பக்தியாக வரீங்கலாம் தேவன் பார்க்க மாட்டார். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் மெட்டீரியல் ஸ்டஃப். நான் அதை தான் திரும்ப திரும்ப நம்ம சபையில் சொல்லுவேன், வெளியில் செய்கிற காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க. ஆமேன். நேற்று சத்யா ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே பாஸ்டர் நன்றி சொல்லி ஜோம் பண்ணிட்டோம், திரும்ப போய் ஜோம் பண்ண உட்காந்து அதே பட்டியல் தானே ஒப்பிக்கிறோம், அதனால் நான் ஜோம் பண்ணுறதை விட்டுட்டேன், பாட்டு மட்டும்தான் பாடுறேன். இது நல்ல காரியமா இல்லையாங்க? நல்ல காரியமா இல்லையா? சிறப்பான காரியம், அதுதான் உண்மையான ஜெபம். ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா ஒரு தடவை ஜோம் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்துட்டேன், இனி அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு அந்த வெற்றியை நினைச்சு பாட்டு பாடுவது பக்தி. அதையே போய் திரும்ப 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 பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொல்லுவேன், ஒரு தடவை ஒரு விஷயத்தை ஜோம் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே என்ன வேண்டும், எப்படி வேண்டும், எவ்வாறு வேண்டும், யார் மூலியமாக வேண்டும்னு தேவனுக்கு தெரியும். நீங்கள் போய் அவருக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஏற்ற வேளையில் தேவன் எல்லாவற்றையும் செய்வார்னு இருக்கா இல்லையாங்க? பைபிளில் இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம போய் திரும்ப திரும்ப ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கோம்? ரெண்டாவது, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்பத்தி கம்யூனிட்டி. உங்களுக்கு தெரியுமா நான்சி அக்கா? தெரியாதா? மோசமான கம்யூனிட்டி, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்களும் மக்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன கம்யூனிட்டினா, ஜபத்துக்கு போனால் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டார். என்ன வந்தே பாரத் எக்ஸ்பிரஸா டுக்கு 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 டுக்குன்னு ஓட்டுறதுக்கு? சரி, எனக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லுங்கள். ஏன் அழுவுறீங்க? கிவ் மீ ஒன் குட் ரீசன். கிவ் மீ ஒன் குட் ரீசன் வை யூ க்ரை. ஒரு தடவைனா பரவாயில்ல. சரி, இன்னைக்கு நான் ஜோயலை அவமதிச்சு பேசிட்டேன். நானும் ஜோயல் க்ளோஸுங்க, வார்த்தையினால புண்படுத்தினேன் ஜோயலை.
ஜோயல் வீட்டுக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு தடவை அழுகுறார், ரைட், 2 தடவை அழுகுறார். அதையே 10 நாள் தொடர்ந்து அழுதா யார் மேலே பிரச்சனை? எனக்கு பிரச்சனையா ஜோயலுக்கு பிரச்சனையா? ஜோயலுக்கு தான் பிரச்சனை, ஆமாவா இல்லையா? ஜோயலுக்கு தான் பிரச்சனை. அதனால தான் சொல்லுவார், உன்கிட்ட உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி என் மேலே விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். 1 பேதுரு 5:7 சொல்லியிருப்பார், கேஸ்ட் யுவர் கேர்ஸ் ஆல் ஆன் மீ, ஐ வில் டேக் கேர், டோன்ட் வரி அப்படின்றார். இன்னைக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இல்லையா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமேன். தேவனால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லாம் கூடும். சர்வ லோகத்தையும் படைத்தவர் அவர் தானே, ஆதியும் அவர் தான், முடிவும் அவர் தானே. தேவன் தோத்து எங்கேயாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கிடையாது. க்ளீன், 100% விக்ட்ரி பர்சன்டேஜ், ஆமாவா இல்லையா? அப்படி உள்ள தேவன்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்றதுனா என்ன? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை நீர் வாய்க்க செய்ததுக்காக கொடான கோடி நன்றி, இதான் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்வது. இப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவன் கேட்பாரா மாட்டாரா? அதையுமே சொல்கிறார், நீ ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும், அதையும் சொல்லிட்டார். ஓகே, அப்படி ஜெபம் பண்ணி மாபெரும் தேவன்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் அழுதா நீங்கள் தேவன் மேல் உள்ளது பக்தியா இல்லை என்னதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அது பக்தியா? வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு, கண்ணீரோடு, கண்ணீரை விதைப்பவர்கள் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. do not sow your tears, sow the seed. Seed is the word of God according to Bible. இன்னைக்கு தண்ணீரை விதைச்சா என்னங்க ஆகும்? தண்ணியை நிலத்துல ஊத்துனா என்ன ஆகும்? வெயில் பட்டு என்ன ஆகும்? எவாபரேட் ஆகி காத்தா மேலே போயிடும், ஆமாவா இல்லையா? இது நடக்குதா இல்லையாங்க? ஆமேன், நடக்குது. நீங்கள் இப்போ தண்ணீரை விதைச்சா அது வேலைக்கு ஆகுமா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வதற்கு நாம் ஒரு விதையை விதைச்சிருக்கணும், ஆமாவா இல்லையா? அதுதான் மரமாக வளர்ந்து அறுவடை செய்கிறோம். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ விதை என்பது வசனம் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடினமான சூழல்லையும் பக்தியை விட்டு விடாமல் இதையும் அனுமதித்தது தேவன், உமக்கு நன்றின்னு சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுவடை செய்கின்றான். இதுதான் வசனம். அங்க பக்தியை பத்தி போட்டிருக்கு. கடினமான சூழல்லையும் தேவன் மேல கோபம் கொள்ளாம இதையும் அனுமதித்தது தேவன் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துறவன் அறுவடை செய்கின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஜபத்தில் அழுது என்ன பிரயோஜனம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அழுது என்ன பிரயோஜனம் சிஸ்டர்? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கிரையிங், பாயிண்ட் ஆஃப் வீப்பிங்? இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்கு, வீப்பிங் மே என்டியூர் ஃபார் அ நைட், ஜாய் கமத் இன் த மார்னிங்னு இருக்கு. இல்லையா? அதாவது அழுகை சில நேரம் தான் காத்திருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு தான். விடியற் பொழுதில் சந்தோஷம் கலிகூறுதல் வந்து சேரும்னு இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ இந்த ஈவினிங்ன்ற சமயம் எப்போயிலேருந்து ஆரம்பிக்குது? ஈவினிங் 6 to விடிய காலையில் வரைக்கும் கிடையாது, ஈவினிங் 6 to நைட்டு 12 வரைக்கும் தான். ஒன்லி 6 hours. அந்த நேரம் மட்டும்தான் உன் கவலை நேரம். 12:01 நான் கிருபையை உன் தலையில் குவிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? வசனம் தான் சொல்லுது, 12:01 எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஆசீர்வாதத்தை உன் தலையில் குவிச்சிருவேன், நீ கவலையே படாத அப்படின்னு. ஆமேன். அவ்வாறு இருக்கும்போது நம்ம எப்படி இந்த பக்தியை விட முடியும் சொல்லுங்க? சரி, இப்போ பைபிளில் இந்த பெரிய பெரிய கேரக்டர்லாம் வாசிக்கும் போது நமக்கே ஆசையாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு பக்தி வேணும்னு யாராவது என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? செஞ்சுருக்கோம்ல, இவரை மாதிரி பக்தி வேணும்ப்பா, இவரை மாதிரி விசுவாசம் வேணும்ப்பா, அவரை மாதிரி தைரியம் வேணும்யா. ஜெபம் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஜெபம் பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் எப்படி பாஸ்டர் செஞ்சாங்க அப்படின்னா, வசனத்தை நான் எடுத்து வைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாம் சபையில் முட்டி போட்டு படபடபடன்னு பாட்டு பாடினதுனால இந்த பக்தி வரல. அவங்களுக்கு கிளாரிட்டின்னு ஒன்று இருந்தது, தெளிவு திறன் ஒன்று இருந்தது. எது மேலே தெளிவு? ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறார்களாம். அங்க கொஞ்சம் கவனிச்சிங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இங்க கொஞ்சம் நீ பாருங்க, இங்க எத்தனை பேருக்கு தேவனை பிடிக்கும்? இயேசுநாதரன் நான் கேட்கல, தேவன் கடவுள் இறைவன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இருக்காருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க?
அவரை பிடிக்குதா? ஆமாவா இல்லையா? கை கீழே போடுங்க. பிடிக்குதா? அன்பு கூறுகிறவர்களுக்கு அடுத்த லைனை பாருங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அந்த அறிதல் இருந்ததுனால தான் அவங்களுடைய பக்தி சிறந்து விளங்குனுச்சு. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த அறிதல் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. என்ன அறிதல் வேணும் அப்படின்னா நினைவூட்டுதல் வேணுங்க, ரிமெம்பரன்ஸ், டக்குன்னு ஞாபகம் வரணும். இன்னைக்கு பிரச்சனை வந்தோடனே நம்ம தேவன் யார், நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர், நமக்கு இத்தனை நாள் என்ன செஞ்சார்ன்றதை மறந்துடுறோம். ஆமாவா இல்லையா? ஒரு பிரச்சனை வந்தோடனே அன்னைக்கு காப்பாற்றின தேவர் இன்னைக்கும் காப்பாற்றுவார்ன்ற ஒரு நினைவு இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆனால் அது நம்மள்கிட்ட மறந்துடுது. ஐயோ இந்த பிரச்சனை என்ன பண்ணுவோம், இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே, இவ்வளோ பெரிய சூழலை தேவன் ஏன் அனுமதிச்சார்ன்ற கேள்வி கேட்குறோமே தவிர, இதை அனுமதிச்சவர் தானிக்கு மேலே சோதிக்க மாட்டார், அதற்கான பதில் அவர் உண்டாக்கி வைத்திருப்பார், அதை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதுதான் பக்தி. இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் உட்காந்துட்டு, பெரிய பிரச்சனையா, சரி வசனம் என்ன சொல்லுது, நான் தேவன் இடத்துல அன்பு கூறுறேன், ஸோ இதுவும் நன்மைக்கு எதுவாக தான் தேவன் வைத்திருப்பார், திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார், சோதிச்சாலும் அதற்கான தீர்வை அவரே உண்டாக்கி விட்டார்னு வேதம் சொல்லுது. அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? இதன் மூலியமாய் வழி நடத்தி இந்த பிரச்சனையின் மூலியமாய் என்னை சாட்சியாய் மாற்றின தேவனுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லுவதே பக்தியாகும். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையை ஒரு வாய்ப்பா பார்க்குறீங்க பாருங்க, அதுதான் சிறந்த ஞானம். எத்தனை பேர் இன்னைக்கு பிரச்சனையை வாய்ப்பா பார்க்குறோன்னு சொல்லுங்க? பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக தான் பார்க்குறோம், பிரச்சனையை முடிவாக தான் பார்க்குறோம். பிரச்சனை வந்துட்டா இதுதாங்க முடிவு, நமக்கு அவ்வளோதான், தேவன் எப்படி காப்பாற்ற போறார், தேவன் எப்படி காப்பாற்ற போறாருன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. நான் சொல்ல புரியுதா? நிறைய பேர் கவலை என்னன்னா, இதுலேருந்து எப்படி நம்மளை தேவன் காப்பாற்றுவார். நீங்கள் தேவன் எப்படி காப்பாற்றுவார்னு சந்தேகப்படுறீங்களா? தேவன் எப்படி வேலை செய்வார், எப்படி அற்புதங்களை உண்டாக்குறன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் நீங்கள் ஏங்க தேவன் மேலே கவலைப்படுறீங்க? யுத்தம் அவருடையதா இல்லையா? சந்தோஷமாக இருக்க வேண்டியது மட்டும்தானே நம்மளுடைய வேலை. ஒத்துக்கிறோங்க. ஆமாம் சார். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, நீதிமொழிகள் 3:5-6, ப்ராபர்ப்ஸ் 3:5-6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது மாதிரி ஒரு நல்ல வசனம் பார்க்கவே முடியாது. அதை யார் எழுதியிருக்கா பார்த்தீங்களா? எல்லா பிரச்சனையும் பண்ணி எல்லாத்தையும் பார்த்த மகா ஞானியான சாலமோன். அவர் பார்க்காத பிரச்சனையா? கோயிலை கட்டணுன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? தெரியாதா? நம்மளாம் என்னமோ இன்றைக்கி ஒரு இடத்த வாங்கி 4 ஹாலை பிளாக்கை வச்சானே கோயில் எழும்பிடும்னு நினைக்கிறோம்ல. கிடையாது. அதை கட்டுறதுக்கெல்லாம் பெரிய பிராப்தம் வேணும், பெரிய கிருபை வேணும், பெரிய தயவு வேணும். அதையும் சமாளித்து இடையிலே ஒரு மனைவியை சமாளிக்கவே இங்கே ஆண்கள் கஷ்டப்படுகிறார்கள், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆமாவா இல்லையா? ஆண்கள்மார் அனைவரும் கொஞ்சம் பாருங்க, ஒரு மனைவியை சமாளிக்கவே ஜெபம் ஏற எடுக்கிறீர்களா இல்லையா? வினோத்தனை சிரிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மனைவியை, இவருக்கு எவ்வளோ மனைவி? சாலமோனுக்கு எத்தனை மனைவி? 2000, 4000, 1000த்திற்கும் மேல். எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு காய்கறி மாற்றி வந்துட்டு அம்மா திட்டினா அதை கூட தாங்க முடியல நம்மளால். இங்கே 3000, 1000, 4000. கொஞ்சம் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவர் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டின அவர் எழுதுறாரு, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. அவனை மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்தில் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் எவர் சாலமன், த விஸ்டம், த வைஸ். சாலமன் த வைஸ். அவர் எழுதுறாப்புல, சுய புத்தி, மாம்சம் சொல்லுகின்ற இந்த புத்தியின் மேல் நீ சாயாதே, தேவனை உன் வழியிலெல்லாம் நினைவு கொள். என்ன நினைவு கொள்ளணுமா? தேவனை. தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், இதுவரை எவ்வளவு காரியம் எனக்கு செய்திருக்கிறார், இனிமேலும் செய்ய வல்லுவர் என்று நினைவு கொள், அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார்னு சொல்லியிருக்கார்.
ஆமென். இதுதான் இன்னைக்கு நமக்கு வேணும். மூணாவது ஒரு வசனம், எரேமியா 29:11 வாசிங்க பார்ப்போம். எரேமியா 29. எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பாத்தீங்களா, தேவன் சொல்றாரு, எப்பா உன் எதிர்காலத்தை குறித்து நான் நல்ல நினைவுகள் வச்சிருக்கேன், அது தீமைக்கு அல்ல, நல்லதுக்கே, நீ கவலையே படாதன்றாரு. ஆமென். கடைசி ஒரு வசனம் மார்க் 12:30 வாசிங்க பார்ப்போம். மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. தட் இஸ் அல்டிமேட்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஆமென். பிரதான கற்பனை என்ன? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். எந்த சூழல்னு போடலை. அப்போ அதிலே புரிஞ்சுக்கணும், எல்லா சூழல்களிலும் அவரை நினைவு வைத்துக் கொள்வது. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு சர்ச்சில் வந்து ரொம்ப பாட்டு பாடுறது நான் தப்புன்னு சொல்லலை, நல்ல ஜெபம் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இது எல்லாம் பிரச்சனை நேரத்தில் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அங்கே தான் தேவன் உங்கள் பக்தியை பார்ப்பார். நல்லா இருக்கும் போது யார் வேணாலும் பண்ணலாங்க. என்ன பாச நான் சொல்கிறது, இன்னைக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தால் நானே வேளாங்கண்ணிக்கு ஒரு கோயில் எழுப்பி கொடுப்பேங்க. நீங்கள் வேண்டான்னு வந்து தடுக்காவ போகிறீங்க? தடுத்துருவீங்களா நீங்கள்? என்கிட்ட காசு தான் நான் கட்டி கொடுக்க போகிறேன். மார்னிங் ஸ்டார்னு ஒன்று இருக்குது, நான் ஈவினிங் ஸ்டார்னு ஒன்று கட்டி கொடுப்பேன். யார் கேட்க முடியும்? என்கிட்ட கோடியாக இருந்தால் நான் போய் போட போகிறேன். கோடியாக இருந்துச்சுன்னா நான் போடுறேன். தங்கம் இருந்தால் தங்கத்தை போட போகிறேன். வைரம் இருந்தால் வைரம் போட போகிறேன். வைடூரியம் இருந்தால் அதை போட போகிறேன். யார் கேட்க போகிறா? அதெல்லாம் தேவன் பார்க்க மாட்டார். அதனால தான் வேதத்தில் ஒரு ஊமை ஆண்டவர் குறிப்பிட்டிருப்பார். எல்லாம் வந்து ஆஸ்தியை கொட்டுறதை தேவன் பார்க்க மாட்டார். அந்த ஸ்திரீ 2 நாளிகை போடுவாங்க பாருங்க, அதை தான் தேவன் பார்ப்பார். ஏன்னா அதுதான் சிறந்தது. ஏன்னு சொல்லுங்க, தேவன் எப்போ பாரு ஓர வஞ்சனை நல்லா பண்ணுறவங்களெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறார். நான் நல்லா வச்சுருக்கேன், எவன் வேணாலும் பண்ணலாம். திருடம் பண்ணலாம், பொய் சொல்கிறவன் பண்ணலாம், நடிக்கிறவன் பண்ணலாம், எவன் வேணாலும் பண்ணலாம். ஆனால் தான்கிட்ட உள்ள கடைசி இதுலேயும் இதை தேவனுக்குன்னு அர்ப்பணிக்கிறான் பாருங்க, அவனே சிறந்த பக்தனா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? ஆமென். இன்னைக்கு இல்லாத நேரத்தில் எத்தனை பேர் கொடுத்துருப்போம் சொல்லுங்க? பாக்கெட்டில் 10 ரூபா தான் இருக்குது. ஒருத்தவங்க வந்து தர்மம் கேட்குறாங்க, நம்மள நிறைய பேர் கொடுத்துருக்கோமா இல்லையா? சரி கொடுப்போம், ஆண்டவர் நமக்கு சந்திப்பார். அதே மாதிரி சந்திச்சிருக்காரா இல்லையா? சந்திச்சிருக்க. எல்லாம் வச்சுட்டு கொடுக்குறதும். எனக்கு இந்த கிறிஸ்தவ சொசைட்டியில் எல்லாம் வச்சுட்டு சத்தியம் பேசுவாங்க பாருங்க, அவங்கள கண்டாலே எனக்கு ஆகாது. ஐ ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் யூ வெரி ஹார்ட்லி. எல்லா சொத்தையும் வச்சுட்டு அவங்க பேசுவாங்க. தேவனுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா, அப்படியா, எல்லாத்தையும் நான் பிடுங்கிடுறேன், அப்போ நீங்கள் விசுவாசம் பேசுங்க பார்ப்போம். எல்லாம் உங்கள் சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்துருவோம், அப்போ நீங்கள் விசுவாசம் பேசுங்க பார்ப்போம். இன்னைக்கு போய் வெளியில் சத்தியம் சுவிசேஷம் சொல்கிற நீங்கள் ஜாக்கிரதையாக பேசணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்கள் எதிரில் நிற்கிற ஆள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றார். நீங்கள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு விசுவாசத்தை பற்றி பேசுவது நல்லதல்ல. இன்னைக்கு பாடுற அத்தனை யங்ஸ்டர்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, யங்ஸ்டர்ஸ் குரூப் அப்படியே அப்படி ஓ ஆன்னு பாடுறாங்களே, அவங்களுடைய எல்லா பேரண்ட்ஸும் செட்டில்டு, வெல் செட்டில்டு. எல்லா பேரண்ட்ஸும் உயிரோடு இருக்காங்க, நல்ல செட்டில்டாக இருக்காங்க, தானும் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுனால யூஆர் கம்மிங் அண்ட் பிரைசிங் காட். டூ தட் வென் எவ்ரிதிங் இஸ் broken. எல்லாம் உடஞ்சி தாயோ தந்தையோ இழந்த போது உங்களால் காட் இஸ் குட்னு பாட முடியுமா? தகப்பன் இறந்துட்டார், யாராவது எந்திரிச்சு காட் இஸ் குட் ஆல் த டைம்னு பாட முடியுமா? தேவன் அன்பாக இருக்கின்றார், இதையும் அனுமதித்து தேவன் யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா? தட் இஸ் டிவோஷன். அது பக்தி. எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து விசுவாசம் பேசுவது பக்தி கிடையாது. பிரச்சனை நேரத்தில் விசுவாசம் பேசுவது, பிரச்சனை நேரத்தில் தைரியமாக இருப்பதே பக்தி ஆகும். இன்னைக்கு நம்மள்ட்ட அது இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, இனிமேல் டெவலப் பண்ணுங்க. பக்தி என்னைக்கு வேணாலும் வரலாங்க. ஏங்க கொஞ்சம் பைபிள் வச்சுருந்தீங்களா, கொஞ்சம் கீழே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா யோசிங்க.
எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் வணங்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. நான் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக பேசுவோம், கொஞ்சம் பழைய காரியங்கள்லாம் நினைவுபடுத்தும். எங்கள் அம்மா, எனக்கு தெரிஞ்ச கதை எங்கள் அம்மா தான், அதனால் நான் எங்கள் அம்மா கதையை தான் சொல்லுவேன். கோச்சிக்கிட்டிங்கன்னா கோச்சிக்கோங்க. ஒரு அம்மா கோச்சிக்கிட்டாங்க, என்ன உங்கள் அம்மாவே பேசுகிறாரு, அப்புறம் எங்கள் அம்மாவை பேசாமல் இந்த அம்மாவையா பேச முடியும், நான் என்ன அரசியல் கூட்டமாக நடத்துகிறேன், பெரிய அநியாயமாக இருக்கப்பா. எங்கள் அம்மா பார்த்தீங்களா, ஒரு பொலிவு இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையாங்க, மூஞ்சி சிரிச்ச முகமாக இருக்கா இல்லையா. எங்கள் அம்மா பேச ஆரம்பித்தா உங்கள் வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உண்மைன்றவங்க ஒத்துக்கோங்க, ஆமின்னு சொல்லிடுங்க. அதுங்களா, கல்யாண வீட்டெலாம் போனால் எங்கள் அம்மா வரலையான்னு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. மாப்பிள்ளை வருதா பொண்ணு வருதா அதெல்லாம் இல்லை, சுஜி மேடம் வந்தாங்களா ஓகே, அடித்து நவுத்திடுவாங்க எல்லாரையும். அவ்வளோ பிரச்சனை இப்போயும் இருக்குது. அவங்க சிறு வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. 10வது படிக்கும் போதே நிறுத்திட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு 10 வருஷம் சமைச்சு போட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு, அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க வளர்ந்த பீரியடு, அவங்க ஆட்சி வளர்ந்த பீரியட்லாம் கதையை கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டங்க, அவ்வளோ கஷ்டம். அதாவது அரிசி வாங்க போன இடத்துல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு அரிசி வாங்க போன இடத்துல அசிங்கப்பட்டு வந்தது, மனசு உடஞ்சி சாப்பாடு இல்லாமல் ஒரு கை சோறை வச்சு எல்லாரும் சாப்பிட்டது, தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு நைட்டு படுத்துடுறது, இதெல்லாம் நீங்களும் கேட்டிருக்கீங்களா இல்லையா உங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லி. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இன்றைக்கி தேவன் நம்மளை நல்லா வச்சுருக்காரா இல்லையாங்க, வச்சுருக்காரா இல்லையா. இன்றைக்கி எத்தனை பேர் நல்ல ஒரு ஃபேன் கீழே ஆண்டவர் படுக்க வச்சுருக்கார். ஏசியை விடுங்க, ஏசி விடுங்க, ஏசி பற்றி பேச வேண்டாம். நல்ல ஒரு தரை, ஒரு ஃபேன், நல்ல ஒரு தூக்கம் தந்திருக்காருன்றவங்க ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை ஓட்டு வீட்டில் அது இல்லை தெரியுமா. எங்கள் அறிவுகோடி ஆண்டி என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஃபேன் பார்த்ததே கல்யாணம் ஆன புதுசுலையா. அப்போ கஷ்டம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஃபேன் இருக்குது, அதை தாண்டி ஏசியை தேவன் கொடுத்துருக்கார், வீடுன்னு ஒன்று கொடுத்துருக்காரா இல்லையா. சரி, இன்றைக்கி எத்தனை பேர் ரெண்ட் வீட்டில் இருக்கீங்க, ரெண்டட் ஹவுஸ். ஐ எம் லிவிங் இன் அ ரெண்டட் ஹவுஸ். எஸ், ஓகே. ரெண்ட் வீட்டில் இருக்கோம்ல, முன்னாடி சொந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டட் வீட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் கேளுங்க, ரெண்டட் வீட்டில் இருந்திருப்போம். தேவன் அந்த ரெண்ட் வீட்டுக்கு ரெண்ட் தரவுக்கும் நமக்கு ஆசீர்வச்சிருக்காரா இல்லையாங்க. ஆமாம் இல்லையா, அதுவே பெரிய ஆசீர்வாதமே. இன்றைக்கி எத்தனை பேர் அது இல்லாமல் பிரிட்ஜு கீழே படுத்திருக்காங்க, கடைகளுக்கு முன்பாக படுத்திருக்காங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க. நமக்கு நம்ம நீங்கள் இன்றைக்கி சோகப்படுறீங்க பாருங்கள், ரெண்ட் வீட்டில் இருக்கோம், நமக்குன்னு ஒரு சொத்து இல்லை. ஏங்க, ரெண்ட் வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களை வச்சுருக்காருங்க. இது பெரிய விஷயமா இல்லையா. 3 வேளை, எத்தனை பேர் 3 வேளை தவறாமல் சாப்பிட்றீங்க, ஆசீர்வச்சிருக்காரா இல்லையா. இது எத்தனையோ பேருக்கு இல்லைங்க. நிறைய குடும்பத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட்லாம் தண்ணி குடிச்சிட்டு படுத்துருக்காங்க, காலையில் ஆனால் பழையது மட்டும்தான். ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் அதெல்லாம். கேட்கும் போதே மனசை உழுக்கும். நமக்கு அப்படியா சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், என்ன சும்மா வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு, சை சாம்பார், புளிக்குழம்பு, மோர், தயிர், இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா. இன்றைக்கி லெமன் சாதம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அழிச்சல் விடுறீங்க. லெமன் சாதம், சாம்பார், இந்த சாம்பார் லெமன் சாதம் கிடைக்காம எத்தனை பேர் ரோட்டில் இருக்காங்க தெரியுமா. போய் பார்த்துருக்கீங்களா. ஒரு நாள் நான் கூப்பிட்டு போகிறவங்க எல்லாரையும், I'll take you. நம்ம இந்த வெளியூருக்கு போய் பஸ்ஸு பிடிச்சி போய் அங்கே தேவனை ஆராதிப்போம், அதெல்லாம் வேண்டாம். I'll take you a local trip. எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். தேவன் அப்போ எப்படி உங்களை வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். கஷ்டப்படுறாங்க. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் நல்ல கழிவறையை யூஸ் பண்ணுறீங்க, டாய்லெட். ஏன் இதில் என்ன வெக்கம் இருக்குது. நல்ல ஒரு டாய்லெட் கொடுத்த நான் சரியாக நான் பயன்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க. எத்தனை பேருக்கு அது கூட இல்லை தெரியுமா. டாய்லெட் அது கூட கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி நம்மெல்லாம் ஜம்முன்னு உட்காந்து தேவன் நல்லவர்னு பாட்டு பாடுறோமே, அதுக்கே பக்தி நமக்கு இருக்கணுங்க. ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கி ஜாஸ்தியான சம்பவம் இருக்குப்பாங்க. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் ஓவர். அதாவது அடிப்படைக்கும் மேலே இதெல்லாம்
ஆனால் அடிப்படையிலே நம்மளை சிறந்த ஆட்களாக வச்சுருக்காரு ஆண்டவர். நல்லா சாப்பிட்றோம். சரி, சரி, இதை கேளுங்க. எத்தனை பேருக்கு 2 கை 2 கால் நல்லா வேலை செய்யுது? நல்லா எத்தனை பேர் ஆரோக்கியமாக நடக்கிறீங்க? ஆமையெல்லாம் இதுக்கு சத்தமாக வரணும். எஸ். எனக்கு மூட்டு வலி இருக்குது, நான் நொண்டி வரேன்லாம் காரணம் கிடையாது. நடக்கிறீங்கல்ல, ஆமேன்னு சொல்லுங்கள். நடக்கிறோம். எத்தனை பேர் அது முடியாமல் இருக்காங்க தெரியுமா? நடக்க முடியாமல், சில பேர் சாப்பிட முடியாமல். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நல்ல வெல் ஃபங்க்ஷனிங் மேன், ஆக்டிவ் மேன், ஸ்ட்ரோக் வந்துச்சுங்க. நல்ல ஜிம்முக்கெலாம் வர ஆளுங்க. ஸ்ட்ரோக் வந்தது, ஒரு பக்கம் வேலை செய்யாமல் போயிடுச்சுங்க. கஷ்டப்படுறாரு. தன் மனைவி தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மன அழுத்தம் தெரியுமா அது? ஆனால் நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் இருக்கா சொல்லுங்கள்? 1008 பிரச்சனை இருந்தாலும் நைட்டு நமக்கு மன சமாதானத்தை தராரா இல்லையா? அதுக்கே நம்ம பக்தியை அள்ளி வீசணுங்க. போய என்ன வேணாலும் பிரச்சனையை கொண்டு வா, என் மேலே, என் தேவன் மேலே உள்ள பக்தி எனக்கு குறையாதியா போய. ஏன்னா சாப்பாடு, நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், இதை காட்டிலும் மேலே தேவன் யார், தேவன் எங்கே இருக்கிறார், அவர் என்னோடு அசைவாடுகிறார்ன்ற தெளிவு திறன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதுவே பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர் இந்த தெளிவு திறன் இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. நல்ல காசு இருக்கு. ஐ நோ a friend pastor, she is well settled, நல்ல காசு இருக்கு, she is a millionaire, கோடியா பணம் இருக்கு, மன நிம்மதி இல்லை. நான் என்ன பிரச்சனை என்னன்னு விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுறது, கடவுளை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, எதை வாசிக்கிறது, அந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் அப்படியே சாதாரணமாக ஃப்ளோவாக வருதா இல்லையா? யார் என்ன சொன்ன, காலையில் எந்திரிச்சு தூக்க கலக்கத்தை கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்கிறோமா இல்லையா? நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அலுப்பாக இருந்தாலும் ஒரு வார்த்தை போட்டுடுறோமா இல்லையா? சங்கீதம் 91 சொல்லிடுறோமா இல்லையா? எங்கே சொல்லுங்கள்? உன்னதமானது மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. தூக்க கலக்கத்தில் சொன்னாலும் அப்படியே சொல்லிடுறோமா இல்லையா? ஃப்ளோவாக. இதுவுமே பெரிய பாக்கியங்க. நிறைய பேரால் அந்த வசனம் சொல்ல முடியல, நிறைய பேரால் ஜெபம் பண்ண முடியல. நீங்கள்லாம் ஜெபம் பண்ணி தள்ளுறீங்க. இன்றைக்கி அடிச்சு பெட்டிஷன் மேலே பெட்டிஷனாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுவே பெரிய பாக்கியம். இப்போது இது தேவன் செய்த நன்மைகள். தேவன் யார் தெரியுமா? கண்மணி போல் பார்த்துக்கிட்டு இருக்காராம். தான் சிறகுக்கு கீழே உங்களுக்கு கிடைக்கலும் கொடுத்துருக்காராம். எந்த ஜபமாக இருந்தாலும் நீ ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுன்றாரு. எந்த ஜபமாக இருந்தாலும் நீ ஜபம் பண்ணிட்டு விட்டுரு, நானே எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வந்துடுறேன்றாரு. நீ உட்காந்த இடத்துல சந்தோஷமா நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஆண்டவரே என் ஹெல்த்து, நீ புஷ்டியும் பசுமையுமா இருப்பாய், தீர்க்காயுசை தந்து ஆசீர்வதிக்கிறேன்றாரு. சரி ஆண்டவரே, கால் மான் கால்கள், சரி ஸ்ட்ரென்த்து போ, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சரி அதிகாரிகள்கிட்ட போய் பார்க்கும்போது அதிகாரிகள் கண்களில் நான் தயவு கிடைக்க பண்ணுறேன், போ. ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் தரேன், போ. அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷத்தை நான் தரேன், எவனும் புட்டக்கூடாதபடி நான் திறந்து விடுறேன். இவ்வளத்தையும் தர தேவன் நம் தேவன். ஆமென். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனி பிரச்சனை வந்தால் துக்கப்படுவதோ சோகப்படுவதோ தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு சமம். காமிக்காதீங்க, பக்தி மட்டும் வெளிப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி போடுகிறவர். நீங்கள் ஜெபிக்கிறவர் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து வைத்து அதை தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவாய் மாற்றி அமைக்கின்றவர். நீங்கள் ஜெபிக்கிறவர் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் வழங்குகிறவர். நீங்கள் ஜெபிக்கின்றவர் நீங்கள் நினைவு வைத்து கொண்டா போதும், மற்ற பாதையெல்லாம் அவரே உண்டாக்கிறேன்னு சொல்லுகின்றவர். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு பிரச்சனை வரும் பொழுது என்னப்பா செய்யணும் அப்படின்னா, உங்கள் பக்தியை சபையில் காட்டுவதை விட தனிமையில் காட்டுங்க. ஆமென். டோன்ட் ஷோ ஐ எம் வெரி டிவோட்டட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு அதுதான் பெரிய மெயினாக இருக்குது. பைக்கில் இப்படி சிலுவை ஓட்டுறதும், காரில் வசனம் போடுறதும், வரும்போது வெளியில் பெரிய பைபிள் தூக்கிட்டு வர்றதும், இன்றைக்கி நகை கலட்டுவதோ, இதே ஆண்டவருக்காக முடிய வெட்டுவதோ, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. பக்தி மனசில் ஏங்க இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்து கேட்கணும், ஏயா உனக்கு கொஞ்சம் பிரச்சனை நான் கேள்விப்பட்டேன், அப்படின்னு எப்படியா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கணும். அப்போ நீங்கள் சொல்லணும், நான் ஏன் சார் கவலைப்படணும்,
என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் சார், அவர் உங்களையும் பார்த்துக்குவார், போங்க நிம்மதியாக தூங்குங்க சார் அப்படின்னு சொல்லணும். அதுதான் பக்தி. பக்கத்தில் உள்ளவன் பார்த்து கேட்கணும், அந்த மாதிரி சாட்சியான வாழ்க்கை வாழணும். ஆமென். அதுவே பக்தி ஆகும். அதனால் இன்னையிலேருந்து பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம சர்ச்சில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், பிரச்சனை வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரச்சனை வரும், பல மடங்கு வரும், சகையாட்சிக்கு மேல் மேலும் வரும். சும்மா சொன்னேன், கோச்சிக்க வரும். ஆனால் இன்று முதல் நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் தேவன் எனக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நன்மைக்கு எதுவாய் மாற்றி அமைப்பார். அதனால கஷ்டமான சூழல்ல மிட் நைட்ல என்ன பண்ணணும்? அழுகக்கூடாது, பக்தியா பாட்டு பாடணும். ஆமென். தேவனுக்கே மகிமை பாடணும்ல, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. சாக்கடையில் கடந்தவங்க அங்கே மீட்ட தேவன் இன்னைக்கு இந்த பில்லுல இருந்து மீட்க மாட்டாரா என்ன? தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. நமக்கு தேவை பக்தி. தேவன் அதை தான் எதிர்பார்க்குறார். நீங்கள் வெளியில் ஷோ ஆஃப் பண்ணுறது இல்லை, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளே பக்தி 100%. இன்னையிலேருந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாட் எவர் ஹேப்பன்ஸ், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வை தேவன் தருவார்னு வேதம் சொல்லியிருக்கு. அதை சமாளிக்கக்கூடிய தேவன் நமக்கு. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்குறோம். தேவனால் கூடாத காரியம். 5 அப்பம் 2 மீனை பெருக்கினவருக்கு நம்ம பில்லை பெருக்க தெரியாதா? காசு அப்படின்றதுக்குள்ளேயும் பெருக்கிடுவாருங்க, ஹெல்த்தை பெருக்கிடுவாருங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம செலுத்த வேண்டியது இன்னைக்கு பக்தி. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ ஸ்டே காம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பி ஸ்டில், பி ஸ்டில். நிலைத்திருந்து தேவன் யார் என்பதை பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அன்று கோலியாத்தை தாவீது கையில் ஒப்படைத்தவர் இன்றைக்கு உங்கள் மலையை உங்கள் கீழே சரிச்சு போட மாட்டாரா? நிச்சயம் உங்கள் எதிரியை மடிய செய்வார். தைரியமாக இருங்க. இன்னையிலேருந்து பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். எஸ்தர் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது. கேள்விப்பட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு ரைடு வருவேன் நான். சும்மா சொன்னேன். பி ஹாப்பி. ஆமென். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, ரிஜாய்ஸ். ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இடைவிடாமல் பெட்டிஷனை ஒப்பிக்கிறது கிடையாது. இடைவிடாமல் ஆண்டவரே இதில் எனக்கு பெரிய சாட்சியாக பிரச்சனை வந்ததுன்னு வைங்க, இனிமேட்டு அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அது ஒரு பெரிய வாய்ப்பாக பாருங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை அனுமதிச்சிருக்காருன்னா என்னால் சமாளிக்க முடியும், அனுமதிச்சிருக்கார். இப்போ இதில் என் தலையை உயர்த்தி சாட்சியாக மாற்றிடுவார், பெரிய பேட்ஜ் குத்த போகிறார். அப்புறம் என்ன? ஹாப்பி. அவ்வளோதான். அதனால் பி ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி. என்ன பாஸ்டர் செய்யணும்? ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ஃபுல் ஹாப்பி. அதில் பார்த்து சொல்லுவோம், ஃபுல் ஹாப்பி, ஓவர் ஜாய், ஓவர்வெல்மிங் பிளெஸ்ஸிங். இனி பிளஸ் தான். சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக பாட்டு பாடுங்க, சந்தோஷமாக சிரிங்க, நிறைய சந்தோஷமாக பேசுங்க. வீட்டில் பிரச்சனையை பெருசுப்படுத்துறதை விட நம்ம குடும்ப நேரத்தில் பேசுவோம் தெரியுமா? பேசியிருக்கீங்களா? குடும்ப நேரம்னு ஒன்று இருக்கா? குடும்ப ஜபத்தை நான் கேட்கல, அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு நான் வரல, குடும்ப நேரத்தை நான் கேட்க. சாப்பிடும் போது இந்த தேவைகள் இருக்குதுன்னு பேசுவீங்க தெரியுமா? அதெல்லாம் பேசணும், அவசியம். பேசும்போது பிரச்சனையை பெருசாக பேசுறதை விட, யோ நம்ம ஆண்டவர் பெரியவரியா, நல்லா சாப்பிடுங்க, நாளைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்றோம், ஆண்டவர் முடிக்கிறார் பிரச்சனையை, நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ஊந்துதல் தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு பெரிய பக்தியாக வளரும். ஆமே. அதனால் அந்த பக்தி இருக்கணும். ஸோ அதனால் நாளையிலேருந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். அப்படி வரக்கூடாது. சிரிச்ச முகத்தோட ஆண்டவர் தந்த பிரச்சனையை கொடான கோடி நன்றி, என்னை இதில் சாட்சியாக நிறுத்த போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அடிச்சுட்டு போயிட்டே இருங்க நீங்கள். ஆமே. அல்லேலூயா. இனி நமக்கு என்ன சரியாக இருக்கணும்? பக்தி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்தி. ஆமென். தலைகளை சாயிங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் நடத்திய பாதைக்காக நன்றி. நீர் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை இனி நாங்கள்
பிரச்சனையின் பொழுது, சோர்வின் பொழுது, பயத்தின் பொழுது பயன்படுத்த நீர் உதவி செய்யும். எவ்வித பிரச்சனை வந்தாலும் நீர் எல்லாவற்றையும் என் நன்மைக்கு எதுவாய் மாற்றினீர் என்று நான் புரிந்து கொள்ளவும், மக்கள் அதை அறிந்து கொள்ளவும் நீர் உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இவர்கள் எல்லோரையும் நீர் பாதுகாத்து பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்து கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களிக்கோருங்கள். பக்தி, பக்தி. Be devoted, be truly devoted. God bless you. Shalom.